சுடரமா, கடையை நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. 2 நாள் தான் திரும்பி வந்துருவேன். அதுவும் நீங்க கேட்டுக்கிட்டதுனாலதான். அப்பதான் வந்தே ஆகணும்னு சொன்னீங்க. அதனால டக்குன்னு போய் கூட்டிட்டு டக்குன்னு வந்துடுறேன். சரிங்களா? சரிப்பா சூர்யா. பாவம் அப்பத்தா அங்க தனியா இருப்பாங்கல்ல, நீங்க கூட்டிட்டு வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து பாத்துக்கலாம். வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா வழுக்க டைமா புடிச்சு தூக்கிட்டு வந்துரு. தூக்கிட்டாது வந்துடுறேம்மா. ஆமா, இந்த பஸ் தானா? ஆமாமா, இந்த பஸ் தான். இன்னும் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, நீங்க கிளம்புங்கம்மா, நான் பார்த்து ஏறிக்கிறேன். ஐயோ இல்லப்பா, நான் உன்னை ஏத்தி விட்டுட்டு போறேன். ஐயோ என்னம்மா, நான் என்ன குழந்தையா? பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. இந்த இருட்டுல நீங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களான்னு அதே யோசனையிலே நான் இருப்பேன். நீங்க இப்பவே போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்னையெல்லாம் எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என் கழுத்துல இருக்கிற செயின், காதுல இருக்க தோடுன்னு கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. விட்டுருவேனா நானு? அதுவும் தங்க விக்கிற விலைக்கு புடிச்சு சொருகிற மாட்டேன். ஏண்டா என்ன பொம்பளத்தோன்னு அவனுங்களுக்கு தோன்ற அளவுக்கு நான் பண்ணி வச்சிட மாட்டேன். உங்களை பத்தி தெரியாதவங்க மட்டும்தாம்மா உங்ககிட்ட மோத முடியும். தெரிஞ்சுக்கணும். மோதறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, இதுக்கு மேலே இங்க இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. டைம் என்ன பாருங்க, 10 ஆக போகுது. நான் ஏறிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிப்பா சூர்யா. சரி, நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா. பேக் இங்க வச்சுட்டு போறேன் சூர்யா. சரிங்கம்மா. பாய் சூர்யா. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணணும். சரிம்மா. அம்மா, பாத்து பத்திரம். சரிப்பா, போயிட்டு வரேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரி. அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம்ல, ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன நினைப்பாங்க? கடையில வேலை பாக்குறாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு கேக்குறான்னு தானே நினைப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், ஃபோன் பண்ணி பாலா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேட்டுருவோம், வேற வழி இல்ல. இது தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் அம்மாவை சீக்கிரமா அனுப்புனேன். சரி, பாலா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்போம். ஆட்டோ பிடிச்சு வந்தது எவ்வளவு தப்பா போச்சு. எவ்வளவு டிராபிக். ஆதி என்ன அப்பவே சொன்னா, நான் கொண்டு வந்து உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன்னு. கேட்டேனா நானு? சரி, லக்கேஜையும் தூக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு. மச்சான், நான் தான்டா சூர்யா. இவனா? எப்படிதான் நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வரணும்னு எனக்கு தெரியல. அது எப்படி எங்க போனாலும் இவனே வரா? இப்ப என்ன லக்கேஜோட வர வந்திருக்கான்? இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ண போறானா? மச்சான், எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுடா. உன்கிட்ட இருக்குமா? அவசரமா 500 ரூபாய் தேவைப்படுதா? இல்ல மச்சான், ஒரு 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ்டா. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லடா. அப்பத்தாவ கூட்டிட்டு வரதுக்கு தான் ஊருக்கு போறேன். ஆனா என்கிட்ட 10 பைசா கூட இல்லடா. ஐயோ சூர்யா, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லடா. நான் கொடுத்தா நீ திருப்பி கொடுத்துருவேன். அதுவும் கரெக்டா நீ சொன்ன டைம்க்கே கொடுத்துருவேன். ஆமாண்டா, வேற ஆப்ஷனே இல்லாததுனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ளீஸ்டா, ஒரு 500 ரூபாய் இருந்தா மட்டும் போதும்டா. அதுக்கு இல்லடா, என் ஆளு வேலண்டைன்ஸ் டேக்காக என்கிட்ட கிஃப்ட் கேட்டா. அதுக்காக மட்டும்தான் மச்சான் 500 ரூபாய் வச்சிருக்கேன். உனக்கு கொடுக்கறதுக்கு சத்தியமா என்கிட்ட காசு இல்லடா. அதான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மச்சான். நெக்ஸ்ட் டைம் நீ எப்பனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தந்துறேன். ஓகேவா? சரிடா, அடுத்த வாட்டி எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கேக்குறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். போனை வைக்கிறேன். மச்சான், நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? சச்சா, இல்லடா, நீ பாரு. தேங்க்ஸ்டா, வைக்கிறேன். முந்தா நேத்து என் மாஸ்க் கலட்ட ட்ரை பண்ணவர் தானே. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு. இன்னைக்கு நான் போற பஸ்ல தான் டிராவல் பண்ண போறேன். வா வா, ஏதாவது பண்ணுவல, மாட்டுவல, அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. ஆமா, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு சொன்னா எப்படி பஸ்ல ஏறுவான்? பாப்போம் பாப்போம். ஐயோ, யாருக்கிட்ட காசு கேட்கறது என்ன ஒன்னும் தெரியலையே. இப்போ பஸ் இன்னொரு 1/2 மணி நேரத்துல எடுத்துருவாங்க. எப்படியாவது காசை புரட்டணும். என்ன பண்றது? என்ன நம்மள பாக்குறா? ஐயோ, இவங்களா? வேண்டாம்பா சாமி. ஏற்கனவே பின்னாடி சும்மா நின்னதுக்கு நான் தான் மாஸ்க் பிடிச்சு கழட்டினேன்னு இவங்க அண்ணன் வந்து என்ன அடிக்கவே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க பக்கமே நம்ம போக கூடாது. என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறா? என்ன? ஒன்னும் இல்லைங்க. இப்படி அப்பாவியா மூஞ்ச வச்சுட்டு தானே எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு உன் பக்கமே வரப்போறது இல்லனா. ஐயோ, காசுக்கு என்ன பண்றது? காசே இல்லாம எப்படி பஸ்ல போறது? என்ன? ஒன்னும் இல்லைங்க, நான் அங்க போறேன். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. வேணும்னே பண்றானா? ஐயோ, நம்ம திரும்பியே பாத்திர கூடாது. திரும்பணும், மறுபடியும் மாஸ்க பிடிச்சு கலட்டினாலும் கலட்டுவான். இவனெல்லாம் நம்பவே கூடாது. ஷாலினி, உஷாரா இருந்துக்கோ, இவன் கிட்ட சிக்கிடாத. அட, பொண்ணு ஒரு தினுசாதான் இருக்கு. கழுத்துல போட்டிருக்கிறது எப்படியும் ஒரு 5 பவுன் வரும். இப்ப இருக்கிற நகை ரேட்டுக்கு ஒரு பவுனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விக்குது. அப்ப 5 பவுன்னா 5 லட்சம். ஆட்டைய போட்டுருவோமா? அப்படியே புடுங்கிட்டு ஓடிடுவோம். ஐயோ,
இவன் வேற பின்னாடியே நிக்கிறான். நிழல் தெரியுது. என் மாஸ்க கலட்டுறதுக்கு வரானோ? ஷோ, கொஞ்சம் தள்ளி போய் நிப்போம். என்ன சுதாரிச்சுக்கிட்டாளா? இல்ல இல்ல, விடக்கூடாது. இவ கூடயும் யாரும் வந்த மாதிரி தெரியல. இப்பவே நகைய ஆட்டைய போட்டுற வேண்டியதான். ஹலோ மச்சான். ஐயோ, பின்னாடியே தான் நிக்கிறான். அவன் சத்தம் நல்லாவே கேக்குது. பஸ்ல போய் பேசாம ஏறி உட்காந்துக்கலாமா? ஹேய், அது ஒன்னும் இல்லடா மச்சான். ஒரு என் செயின் அத்துட்டு போறாங்க. செயினா? யாரு? அங்க ஒருத்தன் ஓடுறான். அவனா இருக்குமோ? எப்படி ஓடுறான் பாரு. என் நகையை எடுத்துட்டு. ஐயோ, யாராவது வந்து அவனை புடிங்கல. அன்னைக்கு அப்படிதான் என் மாஸ்க் கழட்ட வந்தான். இன்னைக்கு என் நகையை பறிச்சுட்டு போறான். ஐயோ, புடிங்க யாராவது. இல்ல, இத நான் சும்மாவே விட போறதில்ல. 5 பவுன் செயின் போச்சு. டேய் சூர்யா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன் இரு. என்ன? எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால அப்படின்னு பண்ண. உன்னை கூப்பிட்டுதான் நினைச்சிட்டியோ? நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கலையே. அப்புறம் எதுக்கு திரும்பி என்னன்னு கேட்ட? ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு இப்படி குறுகுறுன்னு என்ன பாத்துக்கிட்டே இருக்க? நான் ஒண்ணு பார்க்கலையே. வெளிய எவ்வளவு அழகான இயற்கை பாத்தியா? அதைத்தான் ரசிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஓவர் சீனு, உன்னதான் பாத்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது. நான் ஓவர் சீனா? நான் பாட்டுக்கு வெளியே பாத்துட்டு இருக்கேன். நீ உன்னதான் பாக்குறேன்னு நினைச்ச பத்தியா? அதுதான் ஓவர் சீனு. இங்க பாரு, நான் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் நான் எங்க பார்த்தா உனக்கு என்னம்மா? மூஞ்ச பாரு. இவன் கிட்ட எப்ப பேசினாலும் எனக்கு இதே டார்ச்சர் தான். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். மூஞ்ச பாரு எருமை. நீ சிரிச்சிட்டு போனாலும் சிரிக்காம போனாலும் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அட வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதலர் தினம் வருது. அடி உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அது வருஷம் முழுக்கும் வருது. ஹே, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமையை நீ சோதிச்ச, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹே, என்னடி நான் தப்பா சொன்னேன்? கரெக்டா தானே சொன்னேன். மத்தவங்களுக்குலாம் வருஷத்துக்கு ஒரு நாள், அந்த February 14 மட்டும்தான் லவர்ஸ் டே. ஆனா நம்மள எடுத்துக்கோ, வருஷத்துக்கு 365 நாளும் லவர்ஸ் டே தான். அதுதான் பாட்டா எழுதியிருக்காங்க. அதுதான் உன்கிட்டயும் சொன்னேன். வருஷத்துல 365 நாளும் நீயும் நானும் லவர்ஸ் டே கொண்டாடுறோமா? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 365 நாளும் யாருமே கொண்டாட முடியாத ஒரு டேவை நம்ம கொண்டாட போறோம். யாருமே கொண்டாடாத டேவா? அது என்ன டே? டிவோர்ஸ் டே. எது டிவோர்ஸ் டேவா? டிவோர்ஸுக்கலாமா டே வச்சிருக்காங்க? ஹலோ, அதுக்கு டே கிடையாது. ஆனா நம்ம அத டேவா மாத்துறோம். எப்படி வேலண்டைன் ஒருத்தர் உயிரோட இருந்தப்ப அவங்க லவ் பண்றவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நாளை வேலண்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகுற நாள கண்டிப்பா ஒரு நாள் டிவோர்ஸ் டேவா கொண்டாடுவாங்க பாரு. டிவோர்ஸ் டே? ச்சீ, கேட்கவே கேவலமா இருக்கு. யாதி, உன் பிறந்த நாள ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவா கொண்டாடணும்னு நீயே நிறைய வாட்டி நினைச்சிருக்க. ஆனா இவன் என்ன டிவோர்ஸ் டேவா கொண்டாடுற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவா போல. ஆஹா, அதுக்கு மட்டும் நம்ம விடவே கூடாது. இதுக்காகவாது இவளை லவ் பண்ண வைக்கணும். என்ன பண்ணலாம்? நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணோம். இவளுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலாமா? என்ன, கேட்கவே நல்லா இருக்குல்ல டிவோர்ஸ் டே? ஆமா ஆமா, ரொம்ப தான் நல்லா இருக்கு. இவளை இப்படியே விட்டோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் டே கொண்டாட வச்சிருவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி சீக்கிரமா இவளை லவ் பண்ண வைக்கணும். என்ன பண்ணலாம்? லட்டு, என்னடி இப்பதான் ஊருக்கு போன, அதுக்குள்ள வந்துட்ட, என்னாச்சு? உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்ன மாஸ்க் கழட்ட வந்தவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னனாலயா? நேரத்துக்கு நீ போனதுக்கு அவனை உயிரோடவே விட்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன். அவனாலதான் எனக்கு அடுத்த பிரச்சனை. மாஸ்க் கழட்ட வந்தது சூர்யா அண்ணாவ சொல்றாளா? ஐயோ லட்டு, என்னாச்சுன்னு சொல்லு. அவன் இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? நான் பஸ்ஸுக்கு போறதுக்காக நின்னுட்டு இருந்தேன். என் கழுத்துல இருந்த செயின்
என்னது செயின் அத்துட்டு போயிட்டானா? ஆமா, நான் ஏற வந்த பஸ்ல தான் அவனும் ஏறினான். என்னோட செயின் அத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் ஓடுனான் தெரியுமா? நான் புடிங்கன்னு கத்துனேன். ஆனா யாருமே கேட்கல. ஷாலினி என்ன சொல்ற? சூர்யா அண்ணாவா? ஆமா, அவரேதான். இல்ல ஷாலினி, சூர்யா அண்ணா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என்ன அண்ணே பேசுறீங்க? அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ ஷாலினி, நீ போய் சொல்றேன்னு நான் சொல்லலமா. ஆனா நகையை திருடுறதுக்கு சூர்யா அண்ணாக்கு என்ன அவசியம்? அததான் கேக்குறேன். அவசியம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நான் பஸ் ஏறதுக்காக வந்தப்போ அவர் போன்ல பேசிட்டு இருந்தா. எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல, ஒரு 500 ரூபாய் தரியான்னு வேற யார்கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சு? அவன் பேசினதெல்லாம் நானும் கேட்டேன். பஸ்ல கரெக்டா கீழே நின்னுட்டு இருக்கிறப்பதான் அவன் பேசினான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு காசு தேவைப்படுதுன்னு தெரியுது. நான் அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தேன். என் பக்கத்துல கூட வந்தான். எதுக்கு பக்கத்துல வரேன்னு கேட்டேன். ஐயோ நான் அந்த சைடு போறேங்க, நீங்க பேசாம நில்லுங்கன்னு சொன்னா. நானும் அப்படித்தான் நின்னுட்டு இருந்தேன். கடைசியில பின்னாடி ஒரு கை வந்த மாதிரி இருந்துச்சு. என் மாஸ்க் தான் கலட்ட வரான்னு நினைச்சு நானும் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஒரு 2 செகண்ட் இருக்கும், டக்குனு என் செயின் அத்துட்டு ஓடிட்டான். அவன் ஓடினதை என் கண்ணால நான் பார்த்தேன். நான் புடிங்க கத்துறேன். ஒருத்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நைட்டு வேற எல்லா குழந்தைங்களோட நின்னுட்டு இருந்தாங்க. அப்படியே அவன் ஓடிட்டான். என்னால நம்பவே முடியல. சத்தியமா இதுதான் நடந்துச்சு. அவன் ஏற்கனவே மாஸ்க கழட்ட வந்து நான் உன்கிட்ட சொன்னேன்லண்ணா. ஐயோ இல்லம்மா, அவன் அப்படி எல்லாம் பண்ணலன்னு சொன்னானே. அவன் சொன்னா நீ நம்பிடுவியா? அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? இல்ல, நான் விசாரிச்சேன். அப்போ அத பண்ணது அவன் இல்லன்னு தான் சொன்னான். நீ என்ன வேணும்னாலும் விசாரிச்சிருக்கலாம். நான் தான் உன்கிட்ட சொன்னல. அவன் ஏற்கனவே எத்தனை வாட்டி என்கிட்ட மாட்டியிருக்கான் தெரியுமா? அதையும் உன்கிட்ட சொன்னேன். அப்ப என் மேல உனக்கு அக்கறை இல்லல? ஐயோ ஷாலினி, கொஞ்சம் அவசரப்படாம பேசு. நீ இப்ப இருக்கிற எமோஷன் எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். சூர்யானா நான் அதை பண்ணவே இல்ல. என் பின்னாடி 2 பேர் நின்னாங்க, அவங்க தான் அதை பண்ணாங்க. நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் கேளுங்கன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம ஷாலினி, சூர்யானா அதை பண்ணிருக்க மாட்டாரு. ஆமா லட்டு, உண்மைதான். நான் சூர்யா கிட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசினப்ப உண்மையை சொல்லணும்னா அவர் அந்த மாதிரி பண்ற மனுஷனே இல்ல. அவரு நல்லா தான் பேசினாரு. நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அண்ணே, என்ன ட்ரை பண்றீங்க? எங்க அண்ணன் உங்களோட சம்மதமே இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டினதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நானா? ஷாலினி, என்ன பேசுற நீ? லட்டு, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன பழி வாங்குறது அப்படி இப்படின்னு அவகிட்ட போய் பேசுற? பெண்ண, நான் தானே இந்த வீட்டு பொண்ணு. நான் சொல்றத கேட்காம அவரு சொல்றதா கரெக்ட்னு சொல்றீங்க. யாராவது செஞ்ச தப்ப ஒத்துக்குவாங்களா? இப்போ இந்த நகையை திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன். அதுக்கு கூட நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அவன் இதை பண்ணிருக்க மாட்டான் ஷாலினி. உன் கழுத்துல இருந்து நகையை வேற ஒருத்தன் தான் திருடிட்டு போயிருப்பான். அதை பிடிக்க போனப்பதான் நீ தப்பா பாத்திருப்ப. அதுதான் அவன் ஓடின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவீங்க, அதானே? ஐயோ ஷாலினி, நான் அப்படிலாம் சொல்ல வரல. அவரு எங்க அம்மா கடையில வேலை பார்த்தவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதனால அவரு கேரக்டர் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு. லட்டு, ஆமா லட்டு, நான் பேசின வரைக்குமே எனக்கு தெரிஞ்சது. நீ சொன்னோன்னே அவன் டென்ஷன் ஆகி நான் அடிக்க போயிட்டேன். ஆனா அந்த பையன் கொஞ்சம் பேசும்போது நல்லவனா தான் தெரியறான். சரி, இப்போ அந்த நகை திருடு போனதுக்கு அது என்னன்னு நம்ம விசாரிப்போம். நம்ம பாத்துக்கலாம் லட்டு. என் கண்ணு முன்னாடி என் கழுத்துல இருக்கிற நகைய அவன் திருடிட்டு போயிட்டான்னு நான் சொல்றேன். ஆனா அத கூட நம்பாம நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல்லனா? உனக்கு என்ன விட நிம்மதி அண்ணி தான் முக்கியம்ல? சரி, ஓகே, எடுத்துட்டு போட்டோம். அது நடந்ததுக்கு அப்புறம் நேரா உன்கிட்ட வந்து சொன்னேன் பாத்தியா? அது என்னோட தப்பு தான். நான் எங்க பார்க்கணும், யாருக்கிட்ட பேசணுமோ அங்க போய் பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதை கூட நம்பாம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஹே லூசு, என்னடி பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் எங்க பாத்துக்கணுமோ அங்க போய் பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹே லூசு, ஷாலினி நில்லு. லட்டு, நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் அவளுக்கு நல்லது தானே சொன்னேன். அவ இப்படி பேசிட்டு போறா. ஐயோ நிம்மதி, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டு போறா. அதுவும் இல்லாம அவ இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கா. நீ எதுவும் அதை பத்தி தப்பா நினைக்காத. சின்ன பொண்ணுன்னு நினைச்சுதான் நானும் பேசாம இருந்தேன். ஆனா என்ன பார்த்து குடும்பத்துல வந்து பழி வாங்குறியான்னு கேக்குறா. அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஒன்ன மட்டும் தானே பழி வாங்கணும், எதுக்கு ஷாலினிய பழி வாங்கணும்னு நான் நினைப்பேன். உண்மையா சொல்றேன், நான் அந்த நோக்கத்துல அந்த வீட்டுல இல்ல. தெரியும்டி, அவ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு அதே ஏன் நினைச்சிட்டு இருக்க? அவ எப்படி என்ன அந்த வார்த்தையை சொல்லலாம்?
நான் அப்படி இல்லையே, நான் அப்படி இல்ல, சத்தியமா அப்படி இல்ல. ஐயோ நிம்மதி, எனக்கு தெரியும் நிம்மதி. நீ தயவு செஞ்சு பேசாம இரு. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அதுக்காக நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவ சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. புரியுதுடி, ஆனா லட்டி எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. அவ ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டா போல. நீ கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ். சரி, என்ன விடு, நீ போய் அவளை பாரு. அவ செயின் காணாம போச்சுன்னு சொல்லியிருக்கா. அதுவும் சூர்யா தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்றா. இதுல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதை போய் பண்ணுங்க. எப்படியும் நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உன் தங்கச்சி பேசிட்டாங்கிறதுக்காக சூர்யா அண்ணா மேல கை வைக்க தான் போற. நான் ஒரு வாட்டி தடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் தடுத்தாலும் என்ன கெட்டவன் தான் சொல்லுவீங்க. நீயும் விசாரிக்க போறதில்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியாது. நீ கண்டிப்பா உன் தங்கச்சி பேச்சதான் கேட்ப. நிம்மதி, நீ சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல்லு, நான் கேக்குறேன். எதுக்கு? அதுக்கு வந்து உன் பொண்டாட்டி பேச்சதான் நீ கேட்பன்னு அவ சொல்றதுக்கா? ஏய், என்னதாண்டி பண்றது அப்புறம்? அதான் சொல்லிட்டேனே, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. நான் இந்த விஷயத்துல தலையிட போறதில்ல. இது நம்ம குடும்பம்னு நினைச்சுதான் அகரன் குட்டி விஷயத்துல நான் இருந்தேன். ஆனா என்ன நீங்க வேற ஏதோ பாக்குறீங்க. பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னடா எந்த பிரச்சனையும் இல்லாம வேலண்டைன்ஸ் டேலாம் சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அட்மின் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரணுமே. ஷாலினி வழக்கம் போல சூர்யாவை தப்பா தான் நினைச்சிருக்கா. இப்போ நகையை வேற திருடிட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டா. இப்போ என்ன நடக்க போகும்? ஆதி போன டைம் மாதிரி அவசரப்பட்டுருவானா? இப்போ ஷாலினி, ஆதி, நிம்மதி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இது ஆதி எப்படி சரி பண்ண போறா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சிம்பிளா சாம்பார், ரசம், பொரியல், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.